வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் WinTrader. இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டு தான். இப்போ ஸ்டாக்கில் 3 ஸ்டாக்கு. இப்போ இன்றைக்கி டிக்சன், அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ, அதே மாதிரி HCL டெக்னாலஜி, இதுக்கு மூணிலும் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்த சிக்கல் தான். இப்போ இன்ட்ராடேக்கு சூட்டபிள் ஸ்டாக்கு தான். இப்போ இன்ட்ராடேக்கு ஸ்டாக்கு உங்களுக்கு எடுக்க போகிறதுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் இந்த 3 ஸ்டாக், இந்த 3 ஸ்டாக் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும். ஆக்குரேட்டாக என்ட்ரி, ஃபேக் அப் டவுன்ஸு கரெக்டாக நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் சைட்வேஸ் மார்க்கில் எக்ஸ்ட்ரா கலரை ஸ்பெஷலாக காட்டி கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா டிக்சன் இதுன்னு முன்னாடியும் டெய்லி இன்ட்ராடேக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்த ஸ்டாக்கு தான். டெய்லி நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி டிக்சன் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு மார்னிங்கில் ஒரு பை ட்ரேட் கொடுத்துருக்காரு. இப்போ நல்லா மேலே கேப்பில் தான் கொஞ்சம் மேலே ஏறிட்டு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்காரு, செல் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு அப்ரோக்ஸ் 2 o'clock அப்புறம் பை கொடுத்தது. இப்போ இது க்ரீன் கலர் அப்பாரும் வந்து பை தான், ரெட்டு தான் செல். இதுக்கு முன்னாடி டிக்சன் பார்த்துட்டா நம்ம இன்ட்ராடேக்கு ஈஸியாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கிற ஸ்டாக்கு தான். இதுக்கு முன்னாடி டிக்சன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு தான். பின்னாடி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டாலும் தெரியும், நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்கு தான். இதுக்கு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு எல்லாமே ஈஸியாக நல்லா ப்ராஃபிட்டு வந்து ஸ்டாக்கு தான். இப்போ இதில் பார்த்துட்டா இந்த ரெட்டு கலர் டவுன் ஆரோ வந்து தான் செல் சிக்கிள். இப்போ லாஸ்ட்டு கொடுத்தது பைசிக்கிள் தான். அந்த க்ரீன் கலர் அப்பாரோ வந்து பைசிக்கிள் கொடுத்தது அப்ராக்சிமேட் 210 to 8 தான். அந்த என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காரு. கீழே 3 டார்கெட்ஸ் கொடுத்துருக்காரு. இப்போ இது சிக்னல் வரும்போது நம்ம கீழே அந்த க்ரீன் கலர் வரணும். கீழே கன்ஃபர்மேஷன் பார் க்ரீனாக செக் பண்ணணும். இப்போ இது க்ரீன் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு க்ரீன் வந்து, ஆனால் கீழே க்ரீன் இல்லை, கீழே க்ரீன் வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இந்த பிரேக் அவுட் போயிடுச்சு. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு தைரியமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி செல் வரும்போது இது மாதிரி தான் ரெட்டு. இப்போ இந்த செல் கொடுக்கும்போது ரெட்டு கீழே ஆல்ரெடி இருக்க, தைரியமாக இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். அது நல்லா மேலே போச்சு, நல்லா கீழே வந்திருக்காரு. அந்த ப்ளூ கலர் ரிவர்ஸ் போயதுக்கு முன்னாடி வர மார்க்கெட்டு செல்லு தான் சாஃப்ட்வேர் தைரியமாக செல் ஹோல்ட் பண்ணதுக்கு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் உங்களுக்கு வேணும்னா இந்த போர்ஷன் கட் பண்ணலாம். அதுக்கு நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த ட்ரெண்ட் லைன், இது ட்ரெண்ட் லைன் தான், மார்க்கெட் அப் டவுன்ஸ் லைன் தான். இது ஸ்மால் அப் டவுன்ஸ் இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். இது மேலே ஏறிட்டு கீழே வரும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி தான். அந்த ரேட்டுக்கு சாஃப்ட்வேர் அந்த இடத்துக்கு சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்கும். இப்போ இதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ பார்த்துட்டா இன்ட்ராடேக்கு உங்களுக்கு பொசிஷனுக்கு ஈஸியாக ஸ்டாக் தான். இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி நல்லா அப் டவுன்ஸ். இது 30 minutes டைம் வச்சிருக்காரு. 30 minutes பார்க்கும்போது நமக்கு 1 வீக்லி தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பஜாஜ் ஆட்டோவில் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்தது. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது கண்டினியூஷனாக 2-3 டேஸாக மார்க்கெட் நல்லா மேலே தான் போட்டிருக்காரு. இன்றைக்கி நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இப்போ இன்றைக்கி பார்க்கும்போது லாஸ்ட்டு நம்ம பைசைக்கிள் கொடுத்த 30 தான். அதுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கேன். இப்போ இது பார்க்கும்போது 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்புறம் 40 பாயிண்ட்ஸ் அப்டைல் போயிருக்காரு. ரீஎன்ட்ரி கொடுத்தது, நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்காரு. இதே மாதிரி 5 minutes உங்களுக்கு பார்த்துட்டாலும் தெரியும். 5 minutesல நம்ம பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி பைசைக்கிள் கொடுத்த 918 தான். இப்போ சிக்னல் வரும்போது நம்ம கேண்டில் க்ரீனாக கீழே க்ரீன் இருக்காரு. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணது இந்த போர்ஷனுக்கு தான். அந்த போர்ஷன் தான் மார்க்கெட் மேலே இருக்கு. நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இன்றைக்கி பார்த்துட்டு 212 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்காரு. நல்லா பிரேக் அவுட் தான், நல்லா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷன் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த ரீஎன்ட்ரியில் சாஃப்ட்வேர் கொடுக்கும். அதே மாதிரி HCL டெக்னாலஜி பார்த்துட்டாலும் HCL டெக்னாலஜி இன்றைக்கி நல்லா பிரேக் அவுட். HCL டெக்னாலஜியும் மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன்ஸ். இன்ட்ராடேக்கு சூட்டபிள் ஸ்டாக்கு தான். பின்னாடி பர்ஃபார்மன்ஸ் HCL பார்த்துட்டாலும் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்த ஸ்டாக்கு தான். இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி நல்லா மார்னிங்கில் பை கொடுத்த ஸ்ட்ராங் பிரேக்கு தான். நல்லா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொடுத்த செல்லு லாஸ்ட் அப்ராக்சிமேட் 3 o'clock அப்புறம் செல்லு பார்த்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் என்ட்ரி நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்கேல்பிங்கில் ஸ்மால் ப்ராஃபிட் எடுக்கிற இந்த போர்ஷனுக்கு ஈஸியாக வந்தது. அப்ராக்சிமேட் ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு 5 points ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகி மார்க்கெட் கீழே போச்சு. ஆனால் மார்னிங்கில் கொடுத்த பை ஸ்ட்ராங் பிரேக்கு தான். சிக்னல் வரும்போது கீழே ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் இருந்தது. அந்த தைரியமாக அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் அந்த பாயிண்ட்டுக்கு தைரியமாக எடுத்துக்கலாம். 1629 கொடுத்த பிரேக் அவுட்டாக அப்ராக்சிமேட் 4-5 வரை போட்டிருக்காரு. நல்லா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு கட் பண்ண அந்த போர்ஷனுக்கே உங்களுக்கு தைரியமாக 3 டார்கெட்ஸ் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். நல்லா மேலே சான்சஸ் சாஃப்ட்வேர் கொடுத்தது. ஓகே, இப்போ எப்படி ஒர்க் பண்ணுவது லைவாக நம்ம சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு.